ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 6.1 எக்ஸசைஸ் 6.1ல் 4th சம் பார்க்குறோம். பாருங்கள், பரீக்ஷித் மேக்ஸ் எ கியூபாய்ட் ஆஃப் பிளாஸ்டிசின் ஆஃப் சைட்ஸ் 5 cm 2 cm 5 cm. ஒரு கியூபாய்டு வந்து மேக் பண்ணுறாங்க, அதோடைய சைஸ் கொடுத்துருக்காங்க, சைட்ஸ் எல்லாம். ஓகேவா? ஹவு many such cuboids will he need to form a cube? இதே சைஸில் இருக்க இன்னும் எத்தனை கியூபாய்டு இருந்தால் இந்த கியூபாய்டை வந்து நம்ம ஒரு கியூபாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேவா? ஃபஸ்ட்டு கியூபாய்னா என்ன, கியூப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு 3D டைமென்ஷன் தான். இதில் வந்து லென்த்து, பிரெத்து, டெப்த்து எல்லாமே சேமாக இருக்கும். பட் கியூபாய்டு அப்படி கிடையாது. அது ஒரு 3D தான். பட் என்ன அப்படின்னா அதனுடைய லென்த்து, ஹைட்டு ஒரே மாதிரி இருந்தால் கூட பிரெத்து வந்து கண்டிப்பாக மாறும். ஓகேவா? ஸோ கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்போ இவங்க கொடுத்துருக்கப்படி இப்போ ஒரு கியூபாய்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கியூபாய்டு ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே, இப்போ இது வந்து 5 cm, இது வந்து 2 cm, இது வந்து ஒரு 5 cm. அதாவது லென்த்து, பிரெத்து, டெப்த்து. இதுதான் அவங்க கொடுத்துருக்க கியூபாய்டோட டைமென்ஷன்ஸ். சரியா? 5 × 2 × 5. இதை வந்து நம்ம எப்படி மாற்றணும்னா ஒரு கியூபாக மாற்றணும். கியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கொயரை நம்ம எப்படி மாற்றுறோமோ அதுதான் கணக்கு. சரியா? எல்லா சைட்ஸுமே இதில் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது இதுவும் ஏ, லென்த்து, பிரெத்து, டெப்த்து மூணுமே ஏ தான். ஸோ மூணுமே ஈக்குவலாக இருந்தால் அப்படி தான் மட்டும்தான் இது வந்து கியூபா. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கியூபா மாற்றுறதுக்கு இந்த மாதிரி கியூபாய்டு இன்னும் எத்தனைன்னா வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டு மேக் எ கியூப், நல்லா பாருங்கள், இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்ம வந்து பர்ஃபெக்ட் கியூபாக மாற்றணும்னா இன்னும் இது கூட எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்னு கொஞ்சம் யோசிங்க. 2 5s ஆல்ரெடி இருக்குது, இன்னும் 1 5 ஆட் பண்ண 1 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி இங்கே ஏற்கனவே ஒரு 1 2 இருக்குது, இன்னும் ஒரு 2 2s மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் போதும். இது வந்து ஆக்சுவலாக இருக்கக்கூடிய என்னது டைமென்ஷன் ஆஃப் த கியூபாய்டு. இன்னும் நம்ம இது க்யூபாக மாற்றோன்னா இதால் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது க்யூபாக மாற்றுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை க்யூப் வேணும் அப்படின்னா இந்த 5 × 2 × 2 தான் வேணும். ஸோ 5 2s are 10, 10 2s are 20 க்யூப்ஸ் தேவைப்படுது. சரியா? ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் க்யூப் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்பர் ஆஃப் க்யூப் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஹவு மெனி such cuboids will he need to form a cube? ஸோ cuboids எவ்வளோ கியூபாய்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது? 20 cuboids தேவைப்படுது. சரியா? டு பர்ஃபெக்டாக நம்பர் ஆஃப் க்யூப் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நம்பர் ஆஃப் கியூபாய்ட் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஸோ இதுதான் இந்த கொஷின். பார்த்துக்கோங்க, டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்ட் க்யூபாக மாற்றுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் மல்டிப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சால் அதுலேருந்து நம்பர் ஆஃப் கியூபாய்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? திஸ் இஸ் அ 4th சம். தேங்க்யூ.